இப்ப நம்ம நடுராத்திரிலையும் மதுரை மண்ணுல எங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும்ன்றத பாத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம நிக்கிற இடம் பாண்டி கோவிலுக்கு பக்கத்துல நம்ம வண்டியூர் டோல் பிளாசாக்கு அப்படியே முன்னாடி சும்மா ஜெக 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 ஜோதியா இருக்கக்கூடிய இந்த ஃபுட் பிளானஸ் தான் வந்திருக்கோம். இங்க 1 2 இல்லங்க, நிறைய உணவு கடைகள் 24 மணி நேரம் இருக்கு. இப்ப கூட பாருங்க, மணி 1 மணியை தொட போது. ராத்திரி 1 மணிக்கு சும்மா ஜேன்னு திருவிழா மாதிரி இருக்க ஒரே இடம் நம்ம மதுரை மட்டும்தான். அதுவும் சாப்பாட்டு கடை சொல்லவே வேண்டாம். வாங்க போலாம். இடத்துலயுமே டீ கிடைக்குங்க. ஆனா மதுரையில நம்ம நிக்கிற இடத்துல இரானி டீ ரொம்ப சூப்பரா இருக்கும். இரானி டீ எப்படி பண்றாங்கன்னு நான் லைவா உங்களுக்கு காட்டுறேன். காஃபிக்கு தாங்க டிகாஷன் போடுவாங்க. ஆனா நம்ம மதுரையில மட்டும்தான் இந்த இரானி டீக்கு டிகாஷனை தூக்கலா போடுறாங்க. அந்த சட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அதோட மனமே மனம். இன்னைக்கு எப்படி குடிச்சு பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல இருக்கிறேன். ஆஹா, டீய கூட அப்படி ரசிச்சு ரசிச்சு செதற விட்டு போறாரு பாத்தீங்களா? அதுதான் நம்ம மதுரை ஸ்டைலு. ஆஹா, தேங்க்யூ பையா. இரானி டீ ராத்திரி 1 மணிக்கு குடிக்க டீ, கடிக்க பிஸ்கட்டும் கொடுத்துருக்கா. அப்படி இதுல டிகாசன் ஒரு பக்கம், பால் ஒரு பக்கம், இந்த ரொட்டியோட ஸ்மெல் ஒரு பக்கம் அப்படி சுத்தி சுழண்டு அடிக்குது. வெயிலோ மழையோ டீ குடிக்கிற டீ லவர்ஸுக்கு தான் அதை குடிக்கிற சுகமே தெரியும். அதுவும் ராத்திரி 1 மணிக்கு பைபாஸ் ரோட்ல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இப்படி ஒரு இரானி டீ சாப்பிடுற டீ எல்லாம் இது வேற லெவலு. இன்னைக்குமே ராத்திரி 1 மணி ஆகுது. இந்த சிச்சுவேஷன்ல இந்த ரொட்டி அந்த டீல கலந்து சாப்பிடுறது தனி சுகம். நீங்களும் இதே போல படத்துக்கு இடத்துக்கு போயிட்டு, அதுவும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூட்டு வந்து இந்த மாதிரி இரானி டீ வாங்கி கொடுத்து ராத்திரி அப்படி தொட்டு ஊட்டி விட்டீங்கன்னா அந்த பஞ்சாயத்து பூரா சரியா போகும். அந்த அளவுக்கு அருமையா இருக்கு.